சென்னையை சேர்ந்த 7 பேருக்கு எது கொடுக்கணும்? சென்னைக்கு 7 பேர் கொடுத்தது என்பது அதிக அளவு என்பது என் பார்வை. என்ன இதன் மூலம் சென்னையில் தாவேக்காவை கட்டி எழுப்பி கோட்டையாக்க போகிறார்களா, அல்லது சென்னை மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை இவர்கள் மிக விரைவாக போர்க்கால வேகத்தோடு தீர்த்து விட போகிறார்களா? அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கிறேன். இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஒரு பிராமணரை நியமனம் செய்தது பெரும் சர்ச்சையாக பேசப்படுது. அதில் என்ன தவறு எனக்கு புரியல. திரு சேகர் பாபு மாதிரி இடத்துக்கு ஒரு வேஷம் போடக்கூடாது. துணை முதல்வரோட கலந்துக்கிட்டாருன்னா அந்த இடத்துல ஒரு பேச்சு, திமுக மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாருன்னா அந்த இடத்துல ஒரு பேச்சு, கோயில் விழாவில் கலந்துக்கிட்டாருன்னா அந்த இடத்துக்கு ஒரு பேச்சு, இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார். திரு வீரமணி அவர்கள் கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு அறிக்கையிலே சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி சமூக நீதி என்ற தேரை நாங்கள் இழுத்து கொண்டு வந்திருக்கிறோம், இதை நீங்கள் தெருவில் நடுத்தெருவில் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி சமூக நீதின்ற தேரை இவருன்னு இழுத்து கிழிச்சாருன்னு நான் கேட்குறேன். ஒரு குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்துகிற போக்கு முந்தைய காலங்களில் இருந்ததை போல இப்போது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த அரசு முந்தைய அரசுகளை விட கடும் கண்டனத்தை சந்திக்கும். இந்த மந்திரி சபையில் அதிமுக, அதாவது இரண்டாக பிளவுபட்ட அதிமுக 25 பேர் ஒரு பக்கமும் 22 பேர் ஒரு பக்கமும் இருந்தாங்க. கண்டிப்பாக சிவி சண்முகம், வேலுமணி தலைமையிலான இந்த 25 பேர் குழுவில் ஒரு 5 பேராவது இடம்பெறுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 2 கட்டமாக நேற்று ஒரு 23 பேரும் இன்றைக்கி ஒரு 2 பேரும் மந்திரி சபையில் இப்போ கிட்டத்தட்ட 35 பேர் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மந்திரி சபையில் இவங்க அதிமுக இடம்பெறுவாங்கன்னு ஒரு ஏமாற்றம் அதிமுகவினருக்கு ஏற்பட்டிருக்காங்க. திரு ஜான் ஆரோக்கியசாமி அவர் இந்த அதிமுகவினுடைய ரிபல் கோஷ்டிக்கு பதவி கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் என்று ஊர்ஜிதமாகாத தகவல்கள், ஆனால் விவரமறிந்த வட்டாரங்கள் எனக்கு கூறுகிற செய்தி. அவர் ரெண்டு எம்எல்ஏ இருக்கிட்ட பிசிகா கிட்ட போய் நீங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க, அவங்கள நாங்க சேர்த்துக்க மாட்டோம் தான். அப்போ உங்களை நம்பி ஓட்டு போட்ட 25 பேரை விட இந்த 2 பேர் முக்கியமா? கட்சிகளை பணத்தை வைத்து வாங்கி பாக்கெட்டில் போட்டுக் கொண்டார். சொன்னவர் யார்? இன்றைய முதலமைச்சர் விஜய். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் திரு ரமேஷ் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரமணி. தமிழ்நாடு அமைச்சரவையில் ஒரு அரை நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த கூட்டணி மந்திரி சபைங்கிறது ஒரு நல்ல ஒரு கலவையான அதாவது பட்டியலினத்தவர்கள் அதிகமாக இடம்பெற்ற ஒரு அமைச்சரவையாக இருக்குது. பெண்கள் அதிகமாக இடம்பெற்ற ஒரு அமைச்சரவையாக இருக்கிறது. அதே போன்று 40 வயதிற்கு கீழே 30 வயதிற்கு கீழே உள்ள இளைஞர்களுடைய பங்களிப்பு இந்த அமைச்சரவையில் அதிகமாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விஜயினுடைய இந்த தர்பாரை? நீங்கள் கூறியது போல ஏறத்தாழ ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமைச்சரவை 60-70 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய கனவு நிறைவேறி இருக்கிறது. ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்ற கனவு நிறைவேறி இருக்கிறது. தேர்தலுக்கு முன் தாவேகாவில் இணைய வேண்டும் என்று காங்கிரஸ் விரும்பிய போதிலும் அந்த விருப்பம், காங்கிரஸ் நிர்வாகிகளுடைய விருப்பம் நிறைவேறாவிட்டாலும் அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறது. தாவேகாவோடு கூட்டணி வைத்தால் ஆட்சியில் நமக்கு பங்கு கிடைக்கும், ஆகவே கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் வாதமாக இருந்தது. அப்போது அந்த கருத்து இங்கே இருக்கக்கூடிய சிலருடைய தலையீடு காரணமாக நிராகரிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அந்த விருப்பம் தேர்தலுக்கு பிறகு நிறைவேறி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்த காரணத்தால் அந்த 5 ஆதரவும் தாவேகாவுக்கு மிகவும் தேவைப்பட்ட ஒரு காரணத்தால் அவர்களுக்கு அமைச்சரவையில் 2 இடம் கிடைத்திருக்கிறது. இது தவிர நீங்கள் கூறியது போல திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுக்கும் மந்திரி சபையில் இடமளித்ததன் மூலம் ஒரு கூட்டணி மந்திரி சபை என்கிற பார்வையை இந்த அரசு கொண்டிருக்கிறது. 8 ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த 8 பேருக்கு பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கிறது. இது சுதந்திர இந்தியா வரலாற்றில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக நிகழ்ந்திருக்கிறது என்பது நான் செக் செய்த போது கிடைத்த ஃபேக்சுவல் பொசிஷன். வேறு எந்த மந்திரி சபையிலும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் 8 பிரதிநிதிகள் இருந்ததில்லை என்பதை நான் உறுதிப்படுத்தி கொண்டேன். 4 பேர் பெண்கள். சமூகத்தின் பெரிய சாதியினர் என்று கருதப்படக்கூடியவர்கள்
தொடங்கி ம். சிறிய சாதியினர், மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் சிறிய சாதியினர் அவர்களெல்லாம் பெரிய அளவில் கவனம் ஈர்த்ததில்லை. இடையிலே செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில் இருவருக்கு வாய்ப்பு கிடைத்தது என்றாலும் கூட இந்த மந்திரி சபையில் அந்த பிரதிநிதித்துவம் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மாவட்டங்களுக்கு, எல்லா மாவட்டங்களுக்கும் பிரதிநிதித்துவம் கிடைத்திருக்கிறதா என்றால் கிடைக்கவில்லை. 19 8 மாவட்டங்களுக்கு மாவட்டங்களுக்கு, அதில் 8 மாவட்டங்களில் தாவேகாவுக்கு பிரதிநிதியே இல்லை. பிரதிநிதியே இல்லாத மாவட்டத்தில் எங்கிருந்து கொடுப்பார்கள்? ஆனால் பிரதிநிதிகள் இருந்த மாவட்டத்திலும் கொடுக்கப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக 19 மாவட்டங்களில் பிரதிநிதித்துவம் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அதுதான் சார். அதில் 8ல் தாவேகாவுக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. ஆமாம். மீதியில் சில மாவட்டங்களில் எம்எல்ஏ இருக்காங்க. திருநெல்வேலியில் இருக்காங்க, தென்காசியில் இருக்காங்க. ஆனால் தென்காசியில் இல்லை, அவங்களுக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கல? நான் ஏன் கேட்குறேன், சென்னையை சேர்ந்த 7 பேருக்கு எது கொடுக்கணும்? சென்னைக்கு 7 பேர் கொடுத்தது என்பது அதிக அளவு என்பது என் பார்வை. கண்டிப்பாக. என்ன இதன் மூலம் சென்னையில் தாவேகாவை கட்டி எழுப்பி கோட்டையாக்க போகிறார்களா, அல்லது சென்னை மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை இவர்கள் மிக விரைவாக போர்க்கால வேகத்தோடு தீர்த்து விட போகிறார்களா? அதை பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். சில மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, சமூக ரீதியான பிரதிநிதித்துவம் சரியாக செய்யப்பட்டிருக்கிறது. சிறுபான்மை சமூகத்தினருக்கு கூடுதல் வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன. இஸ்லாமியர்கள் 3 பேர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவர்கள் முதலமைச்சர் உட்பட 5 பேர் பொறுப்புகளை பெற்றிருக்கிறார்கள். ஆக இப்படி ஒரு அமைச்சரவை அவர் அமைத்திருக்கிறார். இதிலே பிரச்சனைகளே இருக்காதா என்று கேட்டால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த அமைச்சரவை குறித்த விமர்சனங்கள் இல்லையா என்று கேட்டால் விமர்சனங்களும் இருக்கின்றன. சார், நீங்கள் பிரச்சனைன்னு குறிப்பிடும்போது நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், குறிப்பிட வேண்டியது இருக்குது, உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்குது. அதுவும் பர்டிகுலராக உங்ககிட்ட கேட்டால் ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது சிறுபான்மையினருக்கு அந்த சிறுபான்மைத்துறை சார்ந்த அமைச்சரை போடுறாங்க, அப்போ ஒரு சிறுபான்மையினர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆதிதிராவிடருக்கு ஆதிதிராவிட சமுதாயத்திலிருந்து வந்த ஒருத்தர் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக போடுறாங்க. அதே மாதிரி இந்து சமய அறநிலைத்துறைக்கு ஒரு பிராமணரை நியமனம் செய்தது பெரும் சர்ச்சையாக பேசப்படுது சார். அதில் என்ன தவறு எனக்கு புரியல. பிராமணர் ஆக்சுவலாக போட்டிங்கன்னா நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு பக்தி, ஆன்மீகத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை, ஹிந்து மதம் சார்ந்த கருத்துக்களில் ஒரு தீவிர பிடிப்பு. திரு சேகர் பாபு மாதிரி இடத்துக்கு ஒரு வேஷம் போடக்கூடாது. துணை முதல்வரோட கலந்துக்கிட்டாருன்னா அந்த இடத்துல ஒரு பேச்சு, திமுக மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாருன்னா அந்த இடத்துல ஒரு பேச்சு, கோயில் விழாவில் கலந்துக்கிட்டாருன்னா அந்த இடத்துக்கு ஒரு பேச்சு, இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார். நான் இந்த அமைச்சர், புதிய அமைச்சர் எப்படி செயல்பட போகிறார் என்பதை பொறுத்து தான் எந்த ஒரு அமைச்சரை பற்றியும் நான் பேச விரும்புகிறேன். அப்படித்தான் நான் மதிப்பீடு செய்வேன். அவருடைய செயல்பாடுகளை வைத்து தான் மதிப்பீடு செய்வேன், சாதி அடிப்படையில் அல்ல. ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பிரதிநிதிகளுக்கு சில நல்ல துறைகளும் கூட ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காலங்காலமாக திமுகவும் அதிமுகவும் ஆதிதிராவிட நலத்துறையை தவிர வேறு எந்த துறையும் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் விஜய் ஏராளமானவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்து இப்போது 7 பேருக்கு தன்னுடைய மந்திரி சபையில் இடமளிப்பது என்பதே அவருடைய உள்ளத்தை காட்டுகிறது. ஆகவே பிராமண சமூகத்தைச் சேர்ந்த 2 இந்த மந்திரி சபையில் இடமளித்திருக்கிறார்கள். இதற்கு முன் அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது அரசு கொறடாவாக நியமித்தார், மந்திரி சபையில் இடமளிக்கவில்லை. தியாகராய நகர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவரை அரசு கொறடாவாக ஜெயக்குமார் என்பவர் இருந்தார். மயிலாப்பூரை சேர்ந்த படித்த வழக்கறிஞரான நல்ல நேர்மையாளரான ரங்கராஜன் அகால மரணம் அடைந்து விட்டார். அவர் மந்திரி ஆவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவருக்கு மந்திரி பதவி கிடைக்கவில்லை. ஆகவே இப்போது முதல் முறையாக பிராமண சமூகத்தைச் சேர்ந்த 2 பேர் வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அவர்களது செயல்பாட்டின் அடிப்படையில் தான் அவரை விமர்சிக்க வேண்டும் தவிர அவருக்கு எந்த துறையை ஒதுக்குவது என்பது முதலமைச்சரின் உரிமையில் பார்ப்பட்ட விஷயம். ஆகவே அந்த விமர்சனங்கள் நிராகரிக்கத்தக்கவை, அலட்சியப்படுத்த வேண்டியது என்பது என் பார்வை. அதான் திராவிட கழக தலைவர் திரு வீரமணி அவர்கள் கூட ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு அறிக்கையிலே சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி சமூக நீதி என்ற தேரை நாங்கள் இழுத்து கொண்டு வந்திருக்கிறோம், இதை நீங்கள் தெருவில் நடுத்தெருவில் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி சமூக நீதின்ற தேரை இவருன்னு இழுத்து கிழிச்சாருன்னு நான் கேட்குறேன். இவரெல்லாம் ஒன்றும் கிழிக்கல. திமுக அதிமுக 2 பேருடைய ஆட்சியில் தான் ஏதாவது சில முன்னெடுப்புகள் முடுக்கப்பட்டிருக்கின்றனவே தவிர இவர் எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சிக்கு பக்கமேளம் வாசிக்கக்கூடியவர் கி வீரமணி. ஆகவே அவருடைய கருத்துக்கள்லாம் சில கருத்துக்கள் தேவையற்ற கருத்துக்களாக இருக்கும், புறந்தள்ளக்கூடிய கருத்துக்களாக இருக்கும். இதுவும் அப்படிப்பட்ட கருத்து என்று தான் நான் பார்க்கிறேன். திரு விஜய் அவர்கள் வீரமணி அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வராமல் இருப்பது இந்த அரசாங்கம் ஒழுங்காக நடைபெறுவதற்கு உதவும். அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான்னு சொல்ல வரீங்களா? நான் சொல்ல வருவது அவருடைய கருத்து என்னென்னா அவருடைய கொள்கையெல்லாம் திணிக்கிறதுக்கு இல்லை. நான் ஒன்று நன்றாக தெளிவாக சொல்ல விரும்புகிறேன்.
திரு விஜய் அவர்கள் மக்கள் அவரிடம் என்ன எதிர்பார்த்திருக்கிறார்கள்? அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானவராக இருக்க வேண்டும், அனைத்து ஜாதியினருக்கும் சம வாய்ப்பு கிடைக்க வேண்டும், உண்மையான சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், ஒரு குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்துகிற போக்கு முந்தைய காலங்களில் இருந்ததைப் போல இப்போது இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த அரசு முந்தைய அரசுகளை விட கடும் கண்டனத்தை சந்திக்கும். அந்த அபாயத்தை திரு விஜய் உணர வேண்டும். ஏனென்றால் ஒரு மைனாரிட்டி, அதாவது சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர் முதலமைச்சராக இருக்கிறார். பெரும்பான்மை சமுதாயத்தினருடைய உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும். வீரமணி போன்றவர்களுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு பெரும்பான்மை சமூகத்தினரின் மனது புண்படும் வகையில் மந்திரிகளோ வேறு யாரோ பேசுவதற்கு விஜய் இடமளிக்கக்கூடாது. முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. இப்போ நடந்துட்டு இருக்க அரசு வந்து திமுக அரசு தான், எங்களுடைய திட்டங்களை தான் நீங்கள் வந்து செயல்படுத்திட்டு இருக்கீங்க, எங்களுடைய திட்டங்கள் இருக்கும் வரை இது திமுக ஆட்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லை, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடத்திய போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் செல்வி ஜெயலலிதா ஆரம்பித்த திட்டங்களை எல்லாம் கைவிட்டாரா? அப்படின்னா அது என்ன எம்ஜிஆர் அரசு ஜெயலலிதா அரசா? ஸ்டாலின் நடத்திய அரசு? இதெல்லாம் வந்து நல்ல திட்டங்களை நிறுத்தாதீங்க, அவ்வளோதான் விஷயம். எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் நல்ல திட்டங்களை நிறுத்த முடியாது. தண்ட திட்டங்களோ அல்லது வீண் செலவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற திட்டங்களோ நிறுத்தப்பட வேண்டியவைன்னா நிறுத்தப்பட்டு தான் ஆகணும், எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும். ஆகவே இவர் கொண்டு வந்த காலை சிற்றுண்டி திட்டம் நல்ல திட்டம், திரு ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டம். அதே போல் அந்த படிக்கிற பெண்களுக்கு உதவித்தொகை கொடுக்குற திட்டம் நல்ல திட்டம், அதையெல்லாம் நிறுத்தக்கூடாது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் திரு ஸ்டாலின் வழியை பின்பற்றுகிறேன் என்று கூறி நகர்ப்புற பேருந்து, கிராமப்புற பேருந்து, ஆண் பெண் எல்லாரையும் இலவசம்னு விட்டிங்கன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மொட்டை அடிச்சு போக வேண்டியது தான். பஸ்ஸு போக்குவரத்து துறை என்பது நஷ்டத்தில் தான் இயங்கும். அதெல்லாம் நல்ல திட்டம் கிடையாது. இன்னும் ஒரு அவர் ஓட்டுக்காக செய்த திட்டம். அது ஒரு பிங்க் கலர் பஸ்ஸுன்னு டப்பா பஸ் ஓடிட்டு இருந்தது வைங்க, நல்ல பஸ்ஸெல்லாம் ஓட்ட மாட்டாங்க. நானும் பார்த்துருக்கேன் சென்னையில். நல்லா தரமான பஸ்ஸு, தாழ்தள பேருந்து, மின்சார பேருந்து, இதிலெல்லாம் பெண்கள் ஏற முடியாது. ஒரு குறிப்பிட்ட ரோஸ் கலர் பேருந்து இருக்குது, அதில் மட்டும்தான் ஏற முடியும். அதுவும் நகர்ப்புறத்தில் மட்டும்தான் கொண்டு வந்தார். அதிலேயே எனக்கு மாற்று கருத்து உண்டு. செக்ரட்டேரியட்லேயும் பேங்க்லேயும் வேலை செய்கிறவங்களுக்கு எதுக்கு இலவச பஸ்ஸுன்னு நான் கேட்டவன். அதை விஜய் செய்வதற்கு முற்பட வேண்டும். செக்ரட்டேரியட்டு, பேங்க் இதிலெல்லாம் வேலை செய்பவர்களுக்கு பஸ் இலவசம் தேவையில்லை, வருமான கட்டுப்பாட்டை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் தான் பொருளாதார நிதி நெருக்கடியை நீங்கள் சமாளிக்க முடியும். ஓகே சார், நீங்கள் பொருளாதார நிதி நெருக்கடின்னு சொல்லுற இடத்துல நான் இன்னொரு விஷயம் கேட்க வேண்டியது உங்கள்கிட்ட. பிஎஃப் என்று சொல்லப்படக்கூடிய பார்ட்டி ஃபண்ட், அதாவது எல்லா துறையில் சிஎம்டியாக இருக்கட்டும், இபியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா திட்டங்களையும் வந்து ஒரு டெண்டர் எடுக்கிறதுக்காகவோ இல்லை வீட்டினுடைய அப்ரூவல் வாங்குறதுக்காகவோ அப்ளை பண்ணும்போது அதுக்கு பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒன்று வசூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இனிமேல் அந்த நடைமுறை கிடையாது, யாரும் பார்ட்டி ஃபண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று திரு விஜய், முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இல்லை, இது செய்தி. இந்த செய்தி உண்மையானு விசாரிக்கணும். நீங்கள் வந்து மின்சார வாரியத்தில் ஆய்வு நடத்த போன போது திரு நிர்மல்குமார் 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதில் ஒருத்தர் ஏற்கனவே சஸ்பெண்ட் பண்ணப்பட வேண்டியவர், சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு ரீவாக் கொடுத்து உள்ளே கொண்டு வரப்பட்டார், திரு காசி என்பவர். அவர் மின்வாரியத்தில் நடந்த பல ஊழல்களுக்கு உடந்தையாக இருந்த ஒரு அதிகாரி என்று நான் ஏற்கனவே பத்திரிகைகளில் நிறைய செய்திகள் அவரை பற்றி வந்திருக்கின்றன. 1-2 பேர் அவரை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆகவே அந்த சர்ச்சைக்குரிய காசி என்கிற பேர் வழி நீக்கப்பட்டிருக்கிறார், இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரா என்னன்னு தெரியல. அது வரவேற்புக்குரிய நடவடிக்கை. பர்சன்டேஜ் இருக்காதா என்பதை நாம் அடுத்த ஒரு மாதத்திற்குள் தெரிந்து கொள்ள முடியும். இப்போது அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பார்ட்டி ஃபண்டில் தான் 2 கவர்மெண்ட்டும் ஓடிட்டு இருந்தது, யார் டிஎம்கே கவர்மெண்ட், ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு. அந்த பார்ட்டி ஃபண்டு தான், அந்த ஊழல் மூலம்தான் அவர்கள் செலவழித்த பணத்தை திரும்ப பெறுறாங்க. இப்போ ஆரோ ஒரிஜினாங்கிட்ட பிடபிள்யூடி இருக்குது, ஹைவேஸ் யார்கிட்ட இருக்குதுன்னு தெரில. இதிலெல்லாம் பார்ட்டி ஃபண்டு கட்டாவதான்னு பொறுத்திருந்து பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன், லஞ்சம் வாங்க மெயினாக சில துறைகளில் தான் சார் இது வரும். நகராட்சி நிர்வாகம், நகராட்சி நிர்வாகத்துக்கு ஒரு நல்ல செயலாளரை போட்டிருக்கீங்க, மாஸ் செக்ரட்டரி. ஆனால் டெண்டர்லாம் மாநகராட்சி கமிஷனர் லெவலில் முடியும், மாநகராட்சி கமிஷனர் லெவலில் பில்டிங்கு பிடபிள்யூடி, இது ஹைவேஸ் டெண்டரு, இதிலெல்லாம் தரமான சாலைகள் இருக்கணும், தரமான கட்டிடங்கள் இருக்கணும், ரேட்டு குறைவாக இருக்கணும் கோட் பண்ணுறது. அப்படின்னு இருந்தாங்கன்னா அந்த பார்ட்டி ஃபண்டு கொஸ்டினே வராது. பார்ட்டி ஃபண்டு வாங்கினா தான் அவன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி போடுவான். 150 கோடி கோட் பண்ண வேண்டிய இடத்துல 220 கோடி 250 கோடின்னு கோட் பண்ணுவான். என்ன காரணம்னா இங்கே கட்டிங் கொடுக்கறது, மந்திரிக்கு கட்டிங் கொடுக்கறது. அந்த செயல்பாடு இந்த ஆட்சியில் இருக்காது என்பது உறுதியானால் அது மக்களிடையே வரவேற்பை பெறும். அந்த துறையிலே ஈடுபட்டிருப்பவர்கள் கான்ட்ராக்டர்கள் மத்தியிலும் வரவேற்பை பெறும். போடுகிற சாலை ஒழுங்கானதாக இருக்கும், தரமானதாக இருக்கும்,
ஒரே வாரத்தில் அந்த சாலை பல்லிழித்து விடாது, குழிகள் குண்டும் குழியுமாக மாறாது. அதையெல்லாம் அடிப்படை வசதி. இதில் கை வைக்காமல் இருக்க வேண்டும். அது கை வைக்காமல் இருக்க போகிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்த்து தான் நான் சொல்ல விரும்புகிறேனே தவிர, இன்றைக்கு வந்திருக்கிற பத்திரிகை செய்தியை வைத்துக்கொண்டு நான் ஒரு முடிவுக்கு வர தயாராக இல்லை. இந்த மந்திரி சபையில் அதிமுக, அதாவது இரண்டாக பிளவுபட்ட அதிமுக 25 பேர் ஒரு பக்கமும் 22 பேர் ஒரு பக்கமும் இருந்தாங்க. கண்டிப்பாக சிவி சண்முகம், வேலுமணி தலைமையிலான இந்த 25 பேர் குழுவில் ஒரு 5 பேராவது இடம்பெறுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் 2 கட்டமாக நேற்று ஒரு 23 பேரும் இன்றைக்கி ஒரு 2 பேரும் மந்திரி சபையில் இப்போ கிட்டத்தட்ட 35 பேர் அந்த கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க மந்திரி சபையில். இவங்க அதிமுக இடம்பெறுவாங்கன்னு ஒரு ஏமாற்றம் அதிமுகவினருக்கு ஏற்பட்டிருக்கான்னு பார்க்கலாமா? நிச்சயமாக அவர்கள் ஏமாற்றமும் அதிருப்தியும் அடைந்திருப்பார்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையாண்ட அணுகுமுறை தான் தொடர்ந்து கட்சி கண்டு வருகிற தோல்விகளுக்கும் சரிவுக்கும் காரணம் என்பது இவர்கள் தரப்பு விமர்சனம். அதற்கு சில உதாரணங்களை எல்லாம் சொன்னார்கள். ஓபிஎஸ் நீக்கத்தில் தொடங்கி கடைசியாக தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற நடைபெற்றதாகவும் ஒரு முயற்சி நடைபெற்றதாகவும், அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு பிடிவாதமான அணுகுமுறை தடையாக இருந்ததாகவும் இவர்கள் சொல்லி பெரிய சோகக்கதையை சொந்த கதையை சொல்லி முடித்து ஒரு பேட்டி கொடுத்து அதிருப்தி கோஷ்டி என்கிற வகையிலே அவர்கள் வெளியே அடையாளம் காணப்பட்டு சட்டமன்றத்தில் நடந்த வாக்கெடுப்பில் நாங்கள் தாவேகாவை ஆதரிக்கப் போகிறோம் என்று சொன்னார்கள். திரு விஜய் அவர்கள் இவர்களுடைய வீடு தேடி சென்று போய், அதாவது திரு சிவி சண்முகனுடைய அலுவலகம், அந்த அலுவலகத்திற்கு போய் இந்த கோஷ்டியை சந்தித்தார். 25 பேரில் மிக பெரும்பான்மையானோர் அன்றைக்கு இருந்தார்கள். ஒவ்வொருவராக பூங்கொத்து வாங்கினார். எம்எல்ஏக்களாக இல்லாதவர்கள் முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பியிடமும் பூங்கொத்து வாங்கினார். எல்லாம் பெற்றுக்கொண்டார். அவர் வெளியே போன பிறகு செய்தி வந்தது, டிவியிலே செய்தி வந்தது, சிவி சண்முகம் அலுவலகத்தில் விஜய் வந்தார். வந்தது அந்த செய்தியோடு நின்றதா? இந்த கோஷ்டி அமைச்சரவையில் இணையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த நாள் பத்திரிகையிலும் வந்தது, 5 அல்லது 6 பேர், இவர்கள் 7 அல்லது 8 வேண்டும் என்று கேட்கிறார்கள், அவர்கள் 5 அல்லது 6 தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்தி வந்தது. இந்த செய்தி வந்து அடுத்த நாள் எந்த மறுப்பும் தாவேகா தரப்பிலிருந்து வரவில்லை. அப்படி எந்த உத்தரவாதமும் தரவில்லை என்றால் மறுப்பு வந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? இது எவ்வளவு பெரிய செய்தி. எப்போது மறுப்பு வருகிறது என்று கேட்டால், அல்லது எப்போது எதிர்மறையான கருத்து வருகிறது என்று கேட்டால், 2 தினங்களுக்கு முன்பாக மந்திரி சபை விரிவாக்கப்படுவதற்கு முன்பாக முதல் நாள், அதாவது புதன்கிழமை மாலை, வியாழக்கிழமை மந்திரி சபை விரிவாக்கம் நடைபெற்றது. புதன்கிழமை மாலை நம்முடைய ஆடவர்ஜுனா அவர்கள் காலையில் ஒரு பேட்டி கொடுக்கிறார். இவர்கள் விசிகாவையும் முஸ்லீம் லீக்கையும் இணைத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று பேட்டி கொடுக்கிறார். அப்போது அவரிடம் நிருபர்கள் கேள்வி கேட்கிறார்கள், அதிமுகவினுடைய அதிருப்தி கோஷ்டி என்ன ஆயிற்று, அவர்களுக்கு மந்திரி சபையில் இடம் வேண்டாம் என்று கேட்டபோது அப்போது தான் இந்த கோஷ்டிக்கு ஷாக்காக பதிலே கிடைக்கிறது. அவருக்கு ஆதவர்ஜனா என்ன சொல்லுகிறார், அவர்கள் எங்களுடைய தோழமையோடு இருப்பவர்கள், அவர்கள் பதவியெல்லாம் அவர்களுக்கு பதவி கொடுப்பதாகலாம் பேச்சு இல்லை, பதவி கேட்கவில்லை என்று ஒரு குண்டை தூக்கி போடுகிறார். அப்போதுதான் பொதுவெளிக்கு இவர்களுக்கு மந்திரி பதவி இருக்காது போல் இருக்கிறது என்பதே தெரிய வருகிறது. அப்போதும் ஒரு சின்ன ஹோப் இந்த கோஷ்டிக்கு இருந்தது. அடுத்த நாள் மந்திரி சபை விரிவாக்கம் நடைபெறுகிறது. அன்றைக்கு 23 பேர் மந்திரி சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய 2 பேர், 21 பேர் தாவேகாவை சேர்ந்தவர்கள். அப்போ மந்திரி சபை எண்ணிக்கை என்ன ஆகிவிட்டது? 33 பேர் ஆகிவிட்டது, முதலமைச்சர் உட்பட. அப்போ மீதி இருப்பது 2 இடங்கள் தான். அன்றைக்கு 23 பேர் பதவியேற்றுக் கொண்டார்கள் என்று தெரிந்த பிறகு அதிமுக அதிருப்தி கோஷ்டிக்கு பதவி கிடையாது என்பது அப்போதுதான் அவர்கள் அதை உணர்கிறார்கள். இது என்ன மாதிரியான அணுகுமுறை என்று நான் கேட்கிறேன். தாவேகா இவர்களை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டதோ என்பதுதான் என் பார்வை. இவர்களுக்கு பதவி கொடுப்பதாக பேரம் நடந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எனக்கு கிடைத்த ஒரு தகவல், தாவேகாவினுடைய முக்கிய முகமாக இருக்கக்கூடிய திரு ஜான் ஆரோக்கியசாமி, அவர் இந்த அதிமுகவினுடைய ரிபல் கோஷ்டிக்கு பதவி கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் என்று ஊர்ஜிதமாக தகவல்கள், ஆனால் விவரமறிந்த வட்டாரங்கள் எனக்கு கூறுகிற செய்தி. 2 காரணங்கள் கூறப்பட்டுள்ளன.
ஒன்று, இவர்களுக்கு எதிராக ஆன்டி டிஃபெக்ஷன் லா கம்ப்ளைண்ட் பெண்டிங்கில் இருக்கிறது. இன்னொன்று, இவர்களில் 1-2 பேர் மீது எஃப்ஐஆர் இருக்கிறது, சொத்து குவிப்பு வழக்கு எஃப்ஐஆர் இருக்கிறது. இவர்களை சேர்த்து கொண்டால் நமக்கு கெட்ட பெயர் வரும் என்று எடுத்து கூறியதாக, அதில் முதலமைச்சருக்கு தயக்கம் ஏற்பட்டதாக நான் கேள்விப்படுகிறேன். இது தவிர நம்ம பிசிகாவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அவர்களும் இவர்களை இணைத்துக் கொள்வதாக மார்க்சிஸ்ட் என்ன சொன்னாங்க, இணைத்து கொண்டால் மறுபரிசீலனாங்க. பிசிகா அதை விட ஒருபடி மேலே சொல்லிட்டாங்க, இவர்களை இணைத்துக் கொள்ள போவதில்லை என்று எங்களிடம் தெரிவித்து விட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அவர் ரெண்டு எம்எல்ஏ இருக்கிட்ட பிசிகா கிட்ட போய் நீங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க, அவங்கள நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் தான். அப்போ உங்களை நம்பி ஓட்டு போட்ட 25 பேரை விட இந்த 2 பேர் முக்கியமா? நான் கேட்குறேன். இந்த 2 பேர் இல்லை, உங்களை ஆதரிக்கிறது 120 பேர். இப்போ அதில் 107 பேர் உங்கள் கட்சி, 13 பேர் வேற கட்சியை சேர்ந்தவங்க. அந்த 120ல் 4 இல்லை 5 உருவி விட்டாங்கன்னு வச்சுங்க, உங்கள் ஆட்சி அவ்வளவுதான். அப்போ இந்த 25 பேர்கிட்ட மறுபடியும் போய் நிற்பீங்களா? என்ன முடிவில் இருக்கீங்க? இல்லை தேர்தலை சந்திக்க தயாராகிட்டீங்களா? ஆகவே விசிகா இவர்கள் ஆதரவை பெறாததற்கு சில காரணங்கள் கூறப்பட்டதாக நான் உங்களிடம் சொன்னேன். அதற்கு நேர் எதிர்வாதம் இந்த ஆதரவை பெற்றதை பற்றியும் விமர்சனம் இருக்கு. யார் ஆதரவை பெற்றதை பற்றி? அதிமுக, விசிகா, முஸ்லீம் லீக், காங்கிரஸ், இந்த கட்சிகளை ஆதரவு பெற்று, கம்யூனிஸ்ட் வெளியில் இருந்த ஆதரவு, இந்த கட்சிகளுடைய ஆதரவை பெற்று மந்திரி சபையில் 3 கட்சிக்கு இடம் கொடுத்திருக்கீங்க, 2 கட்சி வெளியிலிருந்து ஆதரிக்குது. நான் கேட்கிறேன், இந்த கட்சிகளை பற்றி விஜய் என்ன விமர்சனம் வைத்தார் தேர்தல் நேரத்தில்? கல்லாப்பெட்டி கூட்டணி. அதாவது திமுக தன்னுடைய கஜானாவை திறந்து வைத்துக் கொண்டு ஆள் பிடித்தது, கட்சிகளை பணத்தை வைத்து வாங்கி பாக்கெட்டில் போட்டு கொண்டார். சொன்னவர் யார்? இன்றைய முதலமைச்சர் விஜய். விலைக்கு வாங்கப்பட்ட கட்சிகளின் ஆதரவை பெற்றிருக்கிறீர்களே, இது சந்தர்ப்பவாதம் இல்லையா? அதிமுகவினுடைய அதிருப்தி கோஷ்டி ஆதரவை பெற்றால் அது கரைபடிந்து விடும். இது என்ன கரையில்லாத ஆதரவா? ஆகவே இப்போதைக்கு இந்த அரசை நடத்துவதற்கு, வண்டியை ஓட்டுவதற்கு நீங்கள் 2 சமரசத்தில் எந்த சமரசம் பெட்டர் என்று பார்த்து, 2 சந்தர்ப்பவாதத்தில் எது குறைவான சந்தர்ப்பவாதம் என்று பார்த்து இதை ஏற்றுக்கொண்டீர்களா என்பதுதான் இன்றைக்கு எழுப்பப்படுகிற கேள்வி. ஓகே சார், அதே மாதிரி தான். அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து ஒரு இழுபறியான நிலையே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதாவது கூட்டணி ஆளுநர்களிடம் அறுதி பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்காக கேட்டபோது நாங்கள் காலையில் சொல்கிறோம், சாயந்தரம் சொல்கிறோம், மதியம் சொல்கிறோன்னு கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க இழுத்துட்டாங்க. கடைசி நேரத்தில் சந்தர்ப்பத்தில் தான் போய் ஆதரவு கடிதம் கொடுக்க முடிஞ்சுது. அதே மாதிரி தான் இப்போ மந்திரி சபை கடந்த 2 நாட்களாகவே அவங்க நீங்கள் உங்களுடைய தகவலை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நேற்று வரைக்கும் சொல்ல, நேற்று 23 பேர் பதவியேற்றாங்க. அப்புறம் நேற்று மாலை நாங்களும் அமைச்சரவையில் இடம்பெறன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தனியாக 2 பேரை ஸ்பெஷலாக ஸ்வாரிங் செரமனிக்கு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது ஒவ்வொரு காலகட்டமும் இப்படியே அவங்க இழுத்துட்டு போகிறது. இந்த பிரச்சனை என்பது இது இதோட முடிய போகிறதில்ல. விசிகாவுக்கு பெரிய தர்ம சங்கடம் ஏற்பட்டிருக்கு. இப்போ விசிகா மந்திரி சபையில் சேரலைன்னா அண்ணா சொன்ன உதாரணம் தான். அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கிறவர்கள் அகப்பை எப்படி வேண்டுமானாலும் சுருட்டலாம், அதாவது உருட்டலாம், அவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்சியில் இருப்பவர்கள் தான் பார்த்து, ஏன்னா அதில் உள்ளே இருக்கக்கூடிய ஆட்சி என்பது உள்ளே இருக்கக்கூடிய அகப்பை மாதிரி, அது வெளியே வந்துடக்கூடாது, கொட்டிடக்கூடாது, சிந்திடக்கூடாதுன்னு அண்ணா சொன்ன உதாரணம் என்று சொல்வார்கள். அதை போல் விசிகா வெளியில் இருந்திருந்தால் கம்யூனிஸ்டுகள் மாதிரி என்ன பிரச்சனையில் என்ன குரல் வேணால் கொடுக்கலாம். கம்யூனிஸ்டுகள் திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாலும், கடைசி வரைக்கும் முட்டு கொடுத்தாலும், ஏதோ 2 பிரச்சனையில் குரல் கொடுத்தாங்க. 2 பிரச்சனையில் ரோட்டில் ஒரு மணி நேரம் ஒரு உண்ணாவிரதமோ 1 மணி நேரம் ஆர்ப்பாட்டமோ கூட பண்ணியிருக்காங்க. சாம்சங்கை 1 வாரம் இழுத்தாங்க, அதுக்கு பிறகு கண்டுக்காமல் தூக்கி போட்டாங்க. ஆனால் விசிகா இப்போ என்ன பண்ணுவாங்க? சட்டசபையில் திமுகவோ அதிமுகவோ தேமுதிகவோ பாமகவோ இந்த ஆட்சிக்கு எதிரான வலுவான ஒரு விஷயம் வர்றப்போ கடுமையாக பேசுவாங்க. நீங்கள் பேச முடியுமா உள்ளே இருந்துக்கிட்டு? ஏன்னா உங்கள் மந்திரி யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு பதில் சொல்லுவார், சிஎம் பதில் சொல்லுவார், யாராவது பதில் சொல்லுவார், நீங்கள் உட்காந்து மேதையை தட்ட தான் முடியும். இந்த நிலைமை தேவையா விசிகாவுக்கு? ஆனால் வெளியில இருந்து கம்யூனிஸ்டுகள் மாதிரி ஆதரிச்சுட்டு போயிருக்கலாம். இப்போ என்ன கதைன்னா, உள்ளே சேர்ந்தவங்க இந்த ஆட்சியின் தவறுகளுக்கும் பொறுப்பேற்று கொண்டு மௌன சாட்சிகளாக தான் இருக்கணும். இந்த ஆட்சி ஏதோ பிரச்சனையில் சிக்கிச்சுன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு மந்திரி சிக்கிட்டாரு, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, புது பிரச்சனை வெடிக்குது,
வெளியே இருப்பவர்கள் பேசுவதைப் போல உள்ளே இருப்பவர்கள் பேச முடியுமா? ஆகவே விசிகாவுக்கு நெருடல். இதை தவிர விசிக தன்னுடைய கொள்கைகளாக முழங்கி வந்ததல்லவா, அந்த கொள்கைகளை நிறைவேற்றுவிட முடியுமா? எல்லாருடைய கருத்தும் ஒத்த கருத்தோட. சில கொள்கைகள் நெருடலாக இருக்கும், எதிர்ப்பு தோன்றக்கூடிய விஷயங்களாக இருக்கும், பொது வெளியில், சபையில் இல்லை, பொது வெளியில். ஆகவே இவர்களுக்கு பெரிய கொள்கை சாதனையும் புரிந்திட முடியாது. மந்திரியாக இருக்கிறது மூலம் ஓரளவு 8 பேர் மந்திரியாக இருக்காங்க. ஆதி திராவிட நலத்துறையினுடைய ஃபண்டு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு டைவர்ட் சில நேரங்கள் ஆகும். அந்த மாதிரிலாம் ஆகாதபடி விழிப்போடு இருந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தங்களால் ஆன குறைந்தபட்ச பங்களிப்பை, அதிகபட்ச பங்களிப்பை செய்யக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று திருப்தி அடையலாமே தவிர எந்த சலசலப்பையும் இவங்க ஏற்படுத்த முடியாது. வெளியில் வந்துடணும். அப்படி சலசலப்பை ஏற்படுத்துறதா இருந்தால் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு வந்து தான் நீங்கள் வெளியில் பேசணும். இதுதான் நடந்திருக்கு. இரண்டாவது, விசிகாவும் முஸ்லீம் லீகும் இன்னமும் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம்னா வெளியில் இருப்பவர்கள் சிரிப்பார்கள் உங்களை பார்த்து. அதான் என்னுடைய கேள்வி. என்ன கதை விட்டு திரியிறீங்களான்னு வாங்க. மந்திரி சபையில் மந்திரியாக இருந்துட்டு வெளியில் திமுகவுடன் கூட்டணின்னு சொல்ல முடியாது. எப்போது நீங்கள் மந்திரி சபையில் இணைந்தீர்களோ அப்போதே திமுகவுடனான உங்களது உறவு தார்மீக ரீதியாக முறிந்து விட்டதாகத்தான் கருதப்படும். அதாவது திமுகவை கைகளை விட்டுத்தான் நீங்கள் மந்திரியாகி இருக்கிறீர்கள். ஆகவே அது ஒரு வகையில் மந்திரி பதவிக்காக போன சந்தர்ப்பவாதம் என்றுதான் பேசப்படும். ஓகே சார், நீங்கள் சந்தர்ப்பவாதம் சொல்கிறீங்க. இந்த நேரத்தில் தேர்தலுக்கு பிறகு திமுக தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா அங்கே கூட்டணியில் இருந்து எல்லாருமே இப்போ தாவேக்காவோட கூட்டணியில் இருக்காங்க. நிச்சயமாக தாவேக்கா நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கண்ட வெற்றி என்பது இவர்களுக்கு மயக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. அந்த மயக்கத்திற்கு இவர்கள் பேசுகிற ஒரு காரணம் என்னன்னா, அதை சமாளிப்பதற்கு பேசுகிற காரணம் ஆட்சி நிலையானதாக இருக்க வேண்டும், உடனடியாக தேர்தல் வந்துவிடக்கூடாது, அதற்காக ஆதரிக்கிறோம் என்று தொடங்கி கடைசியில் உள்ளே ஜோதியில் போய் கலந்து விட்டார்கள். இவர்களுக்கு இப்போது என்ன வழி? காங்கிரஸ் கட்சியினுடைய வழியைத்தான் அநேகமாக பின்பற்ற வேண்டியிருக்கும். அதாவது எதிர்வருகிற உள்ளாட்சி தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலிலோ தாவேகாவுடன் கூட்டணியை தொடருகிற முடிவை நோக்கி இவர்கள் நகர்ந்து விட்டார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய முடிவு தெரியவில்லை. மந்திரி சபையில் சேர்ந்தவர்களுடைய முடிவு என்ன என்பது ஓரளவுக்கு விளங்கிவிட்டது. அதாவது மதச்சார்பற்ற கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாமே தாவேக்காவோட சேர்ந்து, எல்லாமே இல்லை, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர அவங்க கூட வெளியில இருந்தா ஆதரவு கொடுக்குறாங்க. யார்? கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியில இருந்து ஆதரவு தர்றாங்க. அதனால அவங்க திமுக கூட்டணியிலிருந்து விலகி விட்டதை சொல்ல முடியாது. மந்திரி சபையில் சேர்ந்தவங்க தான் திமுகவுக்கு நேர் எதிர்நிலையில் உள்ள அரசாங்கத்தில் உள்ளே போய்விட்டார்கள். அவர்கள் இனி திமுக கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொன்னால் அதை பார்த்து மக்கள் எள்ளி நகையாடுவார்கள். ஆகவே முஸ்லீம் லீக்குக்கு என்ன பிரச்சனைன்னா, விசிகாவுக்கு என்ன பிரச்சனைன்னா, நாங்கள் திமுக கூட்டணின்னு சொல்லிக்க முடியாது. இனிமேல் சொல்லிக்க முடியும். சொல்லிட்டா யார் சார் ஒத்துக்குவாங்க? திமுக தீய சக்தின்றது தான் இன்னி வரைக்கும் விஜய் ஸ்டாண்டு. நீங்கள் அதை வழிமொழிகிறீங்களா இல்லையா? அதை சொல்லிட்டு தான் உங்கள் அரசியல் நிலைப்பாட்டையை இனிமேல் பேசணும். அப்போ இவங்க தூய சக்திக்கு வந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஆமாம், தூய சக்தியை கட்டி தழுவிக்கொண்டு அது தருகிற பலனை சுவைக்க தொடங்கி இருக்கிறார்கள். சரி சார், சார் இவ்வளோ கலைபரம் நடக்கு தமிழ்நாட்டில், ஆனால் பாஜக நீண்ட மௌனம் காக்குறாங்களே, என்ன நீண்ட மௌனம் காக்கல சார். அவங்க சென்னையில் இல்லாமல் கோயம்புத்தூரில் போய் மையக்குழு கூட்டம் அரசியல் ஆலோசனைலாம் நடத்தினதுனால உங்களுக்கு தெரியல. அது பாவமாக இருக்குது. அந்த கட்சி 27 சீட்டை வாங்கி ஒரு சீட்டில் ஜெயிச்சு 11% ஓட்டுலேருந்து 2.25% குறைஞ்சி அதுக்கு ஒரு 4 பேர் புண்ணியம் கட்டிக்கிட்டாங்க. நல்லா இருந்த ஊரும் 4 போலீஸுன்ற மாதிரி, நல்லா இருந்த கட்சின்ற மாதிரி அந்த கட்சி இப்படி ஆகிப்போச்சு. வாழ்ந்து கெட்ட கட்சி மாதிரி ஆகிப்போச்சு பாஜக. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. தமிழக பாரதிய ஜனதாவில் உடனடியாக எந்த அதிரடி மாற்றமும் வரும் என்று நான் நம்பவில்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைமை மட்டுமல்ல, மேலிட தலைமையும் சேர்ந்து எடுத்த தவறான முடிவுகள் தான் இந்த படுதோல்விக்கும் ஓட்டு சரிவுக்கும் காரணம். இதை எப்படி சரி செய்து கொண்டு பாரதிய ஜனதா இந்த சரிவில் இருந்து மீண்டு வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தமிழக பாரதிய ஜனதா, நான் தேர்தலுக்கு முன்பே சொன்னேன், இந்த தேர்தலில் எதிர்பார்த்த ஓட்டு வாங்குமா என்பது சந்தேகம். திரு அண்ணாமலை காரணமாக பாரதிய ஜனதாவின் பால் ஈர்க்கப்பட்டவர்கள் அதிகம். ஒரு 3-4% பேர் ஓட்டு போட மாட்டார்கள் என்று சொன்னேன். 11 என்பது 2.25 ஆயிருக்கு. ஆகவே 4%க்கும் அதிகமாக பாஜகவில் இருந்து வெளியே போயிருக்கிறார்கள். அதாவது பாஜக ஆதரவு வாக்காளர்கள் பாஜகவில் இருந்து நகர்ந்து விட்டார்கள் என்பது தேர்தல் முடிவுகள் உணர்த்தி இருக்கின்றன. ஓகே சார்,
அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி.